அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது. ஸ்டாலினுடைய முதலமைச்சருடைய ஆட்சி காலத்திலே அங்கே இருக்கிற இளைஞர்கள் படித்தவர்களாக பெரிய பெரிய பொறுப்புகளில் வரக்கூடிய வகையிலே, வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்ற வகையிலே அந்த தென் தமிழகம் முன்னேறிவிட்டால் இவர்களுக்கு அங்கே கால் ஊன்றுவதற்கு இடம் கிடைக்காது என்பதற்காகத்தான் அந்த மதவாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பழைய வரலாறுக்கு போனீங்கன்னா ஒரு 1000 வருஷமாக பாருங்கள், நம்முடைய வீடுகளில் வந்து தேவாரம், திருவாசகம், கந்தசஷ்டி கவசம், சுப்ரபாதம், அபிராமி, அந்த இப்படி தான் வந்து அந்தந்த யார் சைவம் வைணவம் போன்ற எவ்வளோ மதத்தை சமயத்தை சார்ந்தவங்க அவங்கவுங்க வீட்டில் அதை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சில இளைஞர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் ராமரை வணங்குறத வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், எந்த கடவுளையும் நீங்கள் வணங்கலாம். ஆனால் தியாகேசா சர்வேசான்னு நம்ம சொல்கிறதுக்கும் கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம சொல்கிறதுக்கும் ஜெய் ஸ்ரீராம்னு அந்த இளைஞர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக முன்னதில் வந்து பக்தி இருக்குது. இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை நீங்கள் கேட்டிங்கன்னாலே தன்னுடைய கொள்கைக்கு மாறானவர்களை மிரட்டுகின்ற பாணியில் இருக்கும்.